வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா இது ஃபர்ஸ்ட் இருந்தே நான் அடிச்சு சொல்லணும்னா உண்மையான ரேணுகா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ரேணுகா இல்லை, அவளோட உண்மையான பெயர் சுடரி அப்படின்ற விஷயம் இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். இப்போ எல்லாரும் ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு இருந்துப்பீங்க, நம்ம உண்மையான ரேணுகா இறந்துட்டாங்க, மல்லியும் விஜயும் கண்டிப்பாக பிரிய மாட்டாங்க. ஆனால் அந்த சுடரியால் பிரியறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அவங்களோட நோக்கம் முழுச என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கௌதம் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய பங்களா, எம்மா கோடி கணக்கில் சொத்து, இது மொத்தத்தையும் அப்படியே சும்மா அபேஸ் பண்ணி எங்கேயான குடுக்குன்னு கந்தனா இடத்துக்கு ஓடிடணும். எப்படி இருந்தாலும் அந்த கதிரேசன் முட்டா பையன் என் பேரில் எழுதி வைப்பான், அதை அப்படியே சும்மா நைஸாக நழுவினி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடு கட்ட எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் நிஷா இன்னொரு ரூட்டு போட்டுன்னு இருக்காங்க. என் சொத்து எல்லாமே எங்கள் அக்கா வாரின்னு போவா, நான் பார்த்துட்டு அப்படியே சும்மா ஆன்னு பார்த்துன்னு இருக்கணுமா, இந்த சொத்துக்காக தான் என் அக்காவே கொலை பண்ணேன். இப்போ திரும்ப என் அக்கா உயிரோடு வந்திருக்கானா நான் சும்மா விட்டுருவேனா, அவளை ஆள் வச்சாவது போட்டு தள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேடு கட்ட எண்ணத்தோட திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம நிஷா யோசிக்கிறது தப்பே இல்லைங்க. சுடரி ஒரு குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு இந்த அளவுக்கு இந்த இடத்துல நின்று இருக்காங்க. அவங்கள பிடிச்சி ஏறி மிதிச்சுட்டு அவங்க சொத்தெல்லாம் திருடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே. அதுவும் இல்லாமல் நம்ம மல்லியும் விஜயும் இப்போ தான் சேர வந்தாங்க ஒன்று. அடடா, அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டோட இருந்துச்சு, எப்படியும் 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. இதுக்கு மேலே கவலையே வேணாண்டா எப்பா, இந்த சீரியலை இப்போ பார்க்கறதுக்கு தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துன்னு இருந்தீங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இப்போ நடக்க போகிறதில்ல. அதை நினைக்கும் போது தான் அப்படியே சுமார் ரத்த கண்ணீராக ஒரு பக்கம் வடியுதுங்க. என்ன இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் வரலாமா, நஷ்டம் வரலாமா, துக்கம் வரலாமா, துயரம் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேதனை மேல வேதனை வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ யாருக்கு தெரியும். எல்லாமே கடவுள் மேல பாரத்தை போட்டு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதையில நம்ம போனா மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போய் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களான்னா, முடிஞ்சு போச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அதை பற்றி இனிமேல் நம்ம பேசவே தேவையில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம திங்க் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் நம்ம க்யூட்டாக அழகாக கதிரேசன் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக விஜய் கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன். விஜய் என் பொண்ணே இல்லை, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோனில் யார்கிட்டே பேசினு நான் எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டேன். அவள் பேர் உண்மையான பெயர் சுடரி. அவள் நம்ம வீட்டை ஏமாற்றி நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டுன்னு போகிறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்ல வராங்க. என்னடா இது இப்போ எல்லா உண்மையும் வளர்றாரு கதிரேசன் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாகவும் இருக்குது. சரி, குழப்பங்கள் நிறைந்த ஒரு தொடராக தான் மல்லி தொடர் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி ரன் ஆகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிற பக்குவமும் திறமையும் இருக்குது. அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நடப்பாதையில் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாங்க. வாழ்க்கையில் வெற்றின்றது எல்லாருக்கும் நிச்சயம் வந்துடும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. வெற்றியும் வரும் தோல்வியும் வரும், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் போயாகணும். அது போல தான் இந்த இடத்துல ரொம்பவே ஒரு கேவலமான விஷயம் நடந்துருச்சு. அது போலவே நம்ம கதிரேசன் மீண்டும் நம்ம விஜய் மேலே கோவப்பட தான் ஆரம்பிக்க போகிற, கேஸை போடுவார் தான் பொண்ணை கொண்டாருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த சுடரி இருக்கால அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் நீங்கள் தானே சார் இங்கே நடித்து அவன் சொத்தை எல்லாம் சுருட்டணும், வா என் மேலே கேஸ் போட்டே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தீங்க, திடீர்னு நீங்கள் இப்படி குட்டியை தூக்கி போட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க. என்னடா இது சாமி, இந்த மாதிரியெல்லாம் நடிக்க தெரியும், பக்காவான நடிப்பு, சூப்பரான நடிப்பு, அல்டிமேட்டான நடிப்பு. இந்த நடிப்புக்கே அவங்களுக்கு ஆஸ்கர் அவார்டே தரலாங்க. அதே மாதிரி நம்ம சுடரி பண்ண விஷயத்தினால விஜய்க்கு கோவம் வந்துடுது. அப்படியே கழுத்தை பிடிச்சி ஓங்கி ஒரே அடி நூக்கி தள்ளிடுறாரு. உடனே பார்க்கணுமே நம்ம கதிரேசன் சென்டரில் என்னடா அவன் உண்மையை சொன்னதுனால நீ ரொம்ப ஆடின இருக்கியா, இதோப்பா நீ பண்ண தப்பு உண்மையை ஒத்துக்கோ, இதுக்கு மேலே உனக்கு எந்த ஒரு மன்னிப்பும் இல்லைடா, எவ்வளோ தைரியம் தான் எவ்வளோ திமிரு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பா, இதுக்கு மேலே உனக்கு மன்னிப்புன்றதே கிடையாது, இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் ஆரம்பம், உன்னோட அழிவு ஆரம்பம், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிரேசன் சவால் விட்டு, என் பொண்ணு மாதிரி ஒருத்தைய கூட்டினட்டு என் சொத்தெல்லாம் ஆட்டிய போகிறதுக்கு வந்துக்கிற, சும்மா விட்டுருவன் மட்டும் நினைக்காதரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க அப்படியே நைஸாக கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் கருத்து கணிப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பயத்தோடையும் திக் நிமிடங்கள் மாதிரி தான் போயின்னு இருக்கு. சரி, முடிஞ்சு போச்சு. இதை பற்றி நம்ம பேசி ஒரு பிரோஜனம் இல்லை, நயா பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணுங்க. அதே போல தான் நம்ம விஜய் இருக்காருல, அவர் ஒரு விஷயத்த சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. என்ன செஞ்சாரு எது செஞ்சாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடரிமா நான் தானமா உன்னை வர சொன்னேன், நான் தானே பண்ண சொன்னேன், செல்லாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள யார் அவரை கருவி மாதிரி இயங்க வச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த அம்பை எரிஞ்ச ஆள் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த வீட்டில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டார்கெட்டும் போட்டு பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, அது ஒரு கேவலமான கேடுகெட்டான ஆளுதாங்க. அந்த நபர் யாருன்ற விஷயத்த கூடிய விரைவில் உங்களுக்கு ஃபோட்டோவோட நிரூபித்து காட்டதாங்க போகிறோம். அப்போ நீங்கள் பார்த்து ஓஹோ இவர் தானா அந்த வல்லவர் புல்லவர் புத்தமரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து வியக்க போகிறீங்க. வியப்பில் அவங்கள அப்படியே சும்மா
குத்துன்னு கும்மாங்குத்து குத்த போகிறீங்க. சரி, இவ்வளோ நேரம் இதை பற்றி எல்லாம் பேசியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருவர் கரெக்டாக வேறு லெவலில் ஒரு பக்கம் தரமான ஒரு சம்பவத்தை தரமாக செய்யறதுக்கு வந்திருக்காரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர், அவர் பேர் தான் சரியாக வரலைங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்கள வந்து அலேக்கா நைஸாக நழுவின ஒரு பக்கம், வாமா இனிமேல் உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஒரு பக்கம் கூட்டு போயிட்டு கட்டி போட்டுறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடரி கூட இருக்கிற நபர் தான். அவர் வந்து சுடரி இங்கே நடிக்கிற வரையும் மல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மல்லி இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அவளை ஈஸியாக நம்ம விட்டுறக்கூடாது, நெருங்க விடக்கூடாது. யாருமே அவளை நெருங்காத மாதிரி நாம அவளுக்கு ஒரு தூணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. அப்படி என்னடா இவங்களோட மொத்த பிளானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் மறுபக்கம் கதிரேசன் இவங்க ஒட்டு மொத்த சொத்தையும் சுருட்டணும் தான் வந்தாங்க. ஆனால் விஜய் கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லை, சொத்தும் இல்லை. அதனால கதிரேசன் சொத்தை சுருட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க. இது நிராகாசியாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, எதுன்னா அது வாயில் சரியாக வரல. அதுதான் நடக்குமா இல்லை வேற மாதிரி நடக்குமா, எப்படி நடக்கும், எந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. நாளைக்கு வந்து நம்ம சேனலில் சண்டைக்கோழி சேல்ஸுக்கு வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். மாட்டுநேய்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் அப்டேட் செய்ய போகிறோம். அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.